நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படி பேச மாட்டான்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னோட மகன் அன்புமணி மேல கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. பாமகவில் தந்தை மகன் இடையான இந்த மோதல் போக்கு கடந்த சில மாதங்களாவே அதிகரிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி ராமதாஸ் இருதய பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. அன்றைய தினமே அன்புமணி ராமதாஸ் தந்தையை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போறாரு. மருத்துவமனை வளாகத்திலிருந்து வெளியே வந்தவர் செய்தியாளர்களை சந்திச்ச போது ஐயா ஐசியூல இருக்கிறதுனால மருத்துவமனை நிர்வாகம் அவரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதை தொடர்ந்து ராமதாஸை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் போய் நலம் விசாரிக்கிறாங்க. சில பேர் போன்லயும் நலம் விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சென்னையில கட்சி தொண்டர்களை பார்த்து பேசின அன்புமணி ராமதாஸ் ஐயாவை யாரோ போய் பார்க்கறாங்க, இதென்ன கண்காட்சியா, அவரை தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க, ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன், தொலைச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவரோட இந்த பேச்சுக்கு தான் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே ராமதாஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நேத்து தைலாபுரம் தோட்டத்துல செய்தியாளரை சந்திச்ச அவரு என்ன மாதிரி சொல்றாருன்னா, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, மருத்துவமனையில் நான் இருந்தபோது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்னை பார்த்து நலம் விசாரிச்சாங்க, சில பேர் ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சாங்க, அந்த ஒரு கட்சியை தவிர, புதிதாக தொடங்கப்பட்ட அந்த கட்சியை தவிர எல்லாருமே நலம் விசாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இந்த இடத்துல புதிதாக தொடங்கப்பட்ட கட்சின்னு யாரை சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து அன்புமணி பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. நான் ஐசியூல இல்லை, இன்னும் சொல்ல போனா ஐசியூ வார்டு பக்கமே போகல, இப்படி இருக்கும்போது ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தொலைச்சு போட்டுருவேன்னு அன்புமணி பேசியிருக்காரு. படிக்காத படிப்பறிவு இல்லாத மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படி பேச மாட்டான். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இப்போ அது உறுதியா இருக்கு இவரோட இந்த பேச்சு மூலமா அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாமக நான் உருவாக்கின கட்சி, இதுக்கு முழு சொந்தக்காரன் நான் தான், அன்புமணிக்கு இதுல எந்த உரிமையும் இல்லை, நான் இந்த கட்சியோட உரிமையை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கு போய் போராட தயாரா இருக்கேன், வேணும்னு அன்புமணி தன்னோட ஆதரவை கூட்டிட்டு போய் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம், அதுதான் அவருக்கு நல்லது அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி பத்தியும் பேசுறாரு. இது வரைக்கும் கூட்டணி பத்தி முடிவு செய்யல, வர டிசம்பர் மாசம் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடக்கும், அதுலதான் கூட்டணி பத்தி முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா பாமகவில் உட்கட்சி பூசல் அதிகரிச்சுட்டு வரதை இந்த நிகழ்வுகள் காட்டுது. தமிழக சட்டசபைக்கு இன்னும் 6 மாதத்துல தேர்தல் வரவிருக்கக்கூடிய சூழலை பாமக இப்படி 2 பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறது தொண்டர்கள் மத்தியில கவலை ஏற்படுத்திருக்கு. இவங்க கூட்டணி பத்தி வெளிப்படையா சொல்லலைனாலும் இவங்க பெரும்பாலும் அதிமுக அங்கம் வகிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இப்படி ஒரு சூழல்ல பாமக அதிமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா இது என்டிஏ கூட்டணியோட வலிமையையும் பாதிக்கும்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. பாமகவோட உட்கட்சி பூசல்களை சரி செஞ்சு பாமக ஒரு வலிமையான கட்சியா வர சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.